காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி திருக்குறள். திரு என்றால் மேன்மை, குறள் என்றால் குறுகிய அடிகளுடைய பாடல். இது 12 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கும். அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என்ற அளவில் வள்ளுவர் 133 அதிகாரங்களை படைத்திருப்பார். அந்த 133 அதிகாரங்களுக்கும் 10 பாடல்கள் வீதம் 1039 குறட்பாக்கள் இந்த நூலிலே அமைந்துள்ளன. திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகும். உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள். பைபிள் என்பது ஒரு சமயம் சார்ந்த நூல். சமயம் சாராத நூலாக உள்ள திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டு 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. திருவள்ளுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய சிறப்பு பெயர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்படுகிறார். நீங்க பார்க்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் உருவம் என்பது ஒரு கற்பனை சித்திரம். இது இவருடைய உருவத்தை எப்படி போட்டாங்கன்னா, அவர் எழுதிய ஒரு குறட்பாக்கிலிருந்து அவருடைய உருவத்தை பார்க்கிறார். அந்த குறட்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகு, படித்தது ஒழித்து வினேன். மடித்தலும் நீட்டலும், அதாவது நீளமாக முடி வைத்துக் கொள்வதோ அல்லது ரொம்ப குறுகிய சொட்டையா முடிவெட்டுறதோ அதனால ஒழுக்கம். எதிராக ஒழுக்கம்னா உலகம் படிக்கத்தக்க செயல்களை செய்யாமல் இருக்கிறோம் பத்தியா, அதுதான் உண்மையான ஒழுக்கம். அப்போ உலகம் படித்தது ஒழித்து வினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, உடனே ஒரு முடி கொண்டவராக இருப்பார்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய நீளமான ஒரு முடி போட்டு தாடியை போட்டு அவருடைய கையில் எழுத்தாணி கொடுத்து வரைகிற ஒரு கற்பனை காவியம். அந்த கற்பனை ஓவியமாக உள்ளது அந்த திருவள்ளுவருடைய படம். நமக்கு இங்கே திருக்குறள் பகுதியில் இருந்து ஒரு 5 அதிகாரங்களுக்கு 10 பாடல்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பொருளாக நமக்கு அதிகாரமாக இங்கே வந்துள்ளது பார்த்தீங்கன்னா நடுநிலைமை. ஒருவர் எப்படி நடுநிலைமையை தவறாமல் இருக்க வேண்டும் என்ற அதிகாரத்துக்காக ஒரு 10 குறட்பாக்கள் அவர் எழுதியுள்ளார். அதாவது எந்த பக்கமும் சாராமை, ஒரு பக்கம் சாராமை, நீதி வழங்கும் போது சரியான முறையில் வழங்குதல் என்பது இந்த நடுநிலைமை என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் திருக்குறள், கற்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கற்கார் நடுநிலைமை உடையவர், தகவலர் நடுநிலைமை இல்லாதவர். அப்போ நடுநிலைமை உடையவரா நடுநிலைமை இல்லாதவரா என்பதை எப்படி அறிவது பார்த்தீங்கன்னா, கற்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பின்பாக அவர்களுள்ள பழி மற்றும் புகழ், இந்த இரண்டை வைத்துக் கொண்டு அவர் நடுநிலைமை உடையவரா அல்லது நடுநிலைமை இல்லாதவரா என்பதை நாம் அறிய முடியும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்போ சில பேர் இறந்துட்டாங்க சொல்லுவாங்க, எப்படியாப்பட்ட மனுஷன் செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி புகழ் சொல்லுவாங்க. சில பேர் செத்தாண்டா படுவார் ஓஞ்சாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒவ்வொருடைய இறப்புக்கு பிறகு அவர் விட்டு சென்ற அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பழி புகழ் இதை வைத்துக் கொண்டு அவர் நடுநிலைமை உடையவரா அல்லது நடுநிலைமை அல்லாதவரா என்பதை நாம் உணர முடியும். தற்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடுத்த குறள், சமன் செய்து சீர் சூட்டும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அணின்னா அழகு, சான்றோருக்கு அழகாவது எதிராக பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். கராசில பார்த்தீங்கன்னா சமமாக 2 பக்கம் சமமாக காட்டும், அந்த உள் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். அப்படி
அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அணியாகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தராசு, இந்த துலாக்கோல் எப்படி தனக்கு வைக்கப்படும் பொருளை சமமாக காட்டுகிறோம், அது போல நாம் என்ன பண்ணோம், சரியான முறையில திருப்பு வளர வேண்டும் என்பதை இந்த துலாக்கோலுக்கு சான்றாக அந்த துலாக்கோலை போல நடுநடுவில் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த போல என்கின்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்ததால் இது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி. இந்த போல என்கின்ற உருவு ஒரு செய்தியில மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இங்க போல என்கின்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்ததால் இது ஓமை அணியாக இந்த பாடல் உள்ளது. எப்படி இந்த துலாக்கோல் சமமாக முதல் பக்கம் துலாக்கோல் சமமாக இருக்கும், அதன் பிறகு அதில் வைக்கக்கூடிய பொருளையும் சமமாக காட்டும். அதுபோல நடுநிலைமை உடையவர் என்பவர் எப்படி இருக்கிறார்னா தான் சமமாக நடந்து கொண்டு அதுபோல நடுநிலைமையோடு இருந்து ஒரு பக்கம் சாராமல் இருந்து சமமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த துலாக்கோல போல அப்படின்னு வருவதால் இது ஓமணியாக இந்த திருக்குறள் அமைந்துள்ளது. இந்த இரண்டு குறளும் நடுநிலைமை என்கின்ற தலைப்பின் கீழ் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு கூடா ஒழுக்கம். அந்த கூடா ஒழுக்கம் குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை இப்போது நாம் காண்போம். அடுத்த அதிகாரம் கூடா ஒழுக்கம். அதுல இருந்து நமக்கு இரண்டு குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வலியில் நிலைமையான் வள்ளுவரும் பெற்றம் புலியின் தோல் போக்கு வைத்தற்று. வலியின் நிலைமையான் வள்ளுவரும், அதாவது மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் வள்ளுவம். அந்த மனத்தை அடக்கும் வலிமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய வள்ளுவம்னா வலிய தவக்கோலம். ஒரு தவம் செய்பவன்னா மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனத்தை அடக்க முடியாதவன் மேற்கொண்ட அந்த வலிய தவக்கோலமானது எதை போன்றதுன்னா பெற்றம். பெற்றம்னா பசு, பெற்றம்னா பசு. பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது புலியின் தோலை போர்த்து கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. தன்னுடைய மனதை அடக்கக்கூடிய அந்த வலிமை இல்லாதவன் செய்கின்ற தவம் எப்படி போன்றதுன்னா பசுவானது புலித்தோலை போர்த்து கொண்டு புல்லை மேய்ந்தது போன்றது என்பதாக இந்த பாடல் இந்த குறளில் வள்ளுவர் பதிவு செய்கிறார். இப்போ ஒருத்தன் தவம் செஞ்சான்னா அவன் என்ன பண்ணணும், அவனுடைய மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். அப்படி இல்லாதவன் தவம் செய்ய அந்த வலிய தவ கோலம் செய்ய அவனுக்கு அந்த வலிமை இல்லாமல் போயிடும். உதாரணமாக ஒருவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு தவம் செய்து வந்திருக்கிறான். காலையில் 8 மணிக்கு அந்த பக்கமாக அவன் தவம் செய்வதற்கு முன்பாக ஒரு பெண் தினமும் 8 மணிக்கு அந்த வழியாக நடந்து செல்வார். அந்த பெண் நடந்து செல்கிற போதெல்லாம் அவனுடைய அந்த தவம் கலையும் விதமாகவே இருந்தது. இதுக்கவே என்ன பண்ணா, அந்த பெண் போகிற அந்த சரியான நேரத்தில் 8 மணிக்கு அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இரு கண்களையும் மூடிக்கொண்டான். அவன் கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்போ அந்த பெண் நடந்து போகிற போது இவன் தவ கோலத்தில் இருக்கான். அந்த பெண் நடந்து போகிற போது அந்த பெண்ணுடைய கால் அணிந்து கொண்ட அந்த கொலுசுடைய சத்தம் கேட்குது. உடனே கண்ணு காது இரண்டையும் மூடிக்கொண்டான். அடுத்த நாள் அந்த பெண் நடந்து செல்கிற போது அந்த பெண் செல்கின்ற அந்த தலையில் அணிந்த பூவினுடைய வாசனை இவன் மூக்குக்கு எட்டுகிறது. இப்போ இந்த மூன்றையுமே அவன் என்ன பண்ணான், மூடிக்கொண்டு இப்போது தவ கோலத்தில் இருக்கிறான். ஆனால் சரியாக 8 மணிக்கு அவனையும் அறியாமல் அந்த உரிய நேரத்திலே அவனுடைய மனது என்ன இருந்ததுன்னா, இந்த நேரம் அந்த பொண்ணு இந்த பக்கம் போயிருக்கும் என்பதாக அவன் யோசித்தவாறே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட
இப்படிப்பட்டவர்கள் மனத்தை அடக்க முடியாதவர்கள் செய்கின்ற அந்த வலிய தவக்கோலம் எதை போன்றதுன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பசுவின் பெற்றம் புலியின் தோல் போர்த்து வைத்தற்று. பசுவானது அந்த புலியின் தோலை போர்த்து, அதாவது மேலே போட்டுக்கொண்டு புல்லை மேய்ந்தது போலது என்பதாக இந்த குறளில் வள்ளுவர் பதிவிடுகிறார். எப்படி பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு புல் மேய்தல் என்பது உலகத்தில் இல்லாத ஒரு செயல். ஆகவே உலகத்தில் இல்லாத ஒரு செயலை இங்கே வள்ளுவர் குறித்து சொல்வதால், அதாவது உலகத்தில் இல்லாத பொருளை குறித்து சொல்வதால் இது இல் பொருள் ஓமையணி. உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை குறித்து சொல்லுதல் இல் பொருள் ஓமையணி. அடுத்து திருக்குறள். கனை பொழுது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண விடைபடு பால் கொடல். கனை பொழுது, கனைனா அம்புனுடைய அந்த கொடி அம்பானது பார்ப்பதற்கு நேராக யாழ்கோடு செவ்விது ஆங்கு. யாழுடைய அந்த யாழு கருவி பார்த்தீங்கன்னா அந்த கும்பானது வளைந்திருக்கும். யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண விடைபடு பால் கொடல். அப்படி அந்த நீளமாக இருக்கக்கூடிய அந்த கொடிய அந்த அம்பானது பல தீமைகளை தரவுள்ளது. ஆனால் வளைந்திருக்கக்கூடிய அந்த யாழினுடைய இசை நமக்கு மகிழ்வை தரக்கூடியது. அதுபோல மக்களுடைய பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் அவர்கள் செய்கின்ற செயல்களால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த அம்பானது கொடுமை மாற்றதாக உள்ளது. ஆனால் வளைந்திருக்கக்கூடிய அந்த கொம்பு இனிமையான இசை தரக்கூடியதாக உள்ளது. அதுபோல மக்கள் கூட மக்களுடைய உருவத்தை நாம அழகா இருக்கிறாங்களா, உயரமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்காம நாம் என்ன பண்ணோம், அவர்கள் செய்கின்ற செய்திகள் மூலம் நான் அவர்களை எடை போட வேண்டும் என்பதாக இந்த குறள் நமக்கு கூறுகிறது. குருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொன்னாங்க இல்லையா? அதுபோல அவருடைய உருவத்தை கண்டு நாம எடை போடவே கூடாது என்ற வகையில் இந்த திருக்குறள் அமைந்துள்ளது. கனை கொடுக்கி யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண விடைபடு பால் கொடல். விடைபடுனா அவர் செய்கின்ற செயல்களால் நாம அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த குறள் அமைந்துள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய திருக்குறள் கல்லாமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. அடுத்த அதிகாரம் கல்லாமை. படிக்காதவரை ரொம்ப ரொம்ப மட்டமாக கேவலமாக இந்த குறளில் வள்ளுவர் பதிவிடுகிறார். எப்படி பாரதிதாசன் சொன்னாரோ, கல்வி இல்லா பெண்கள் களநிலம், அங்கே புல் விளைந்ததெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை சொன்னார் இல்லையா? அதுபோல படிக்காதவங்களை இங்கே வள்ளுவர் களநிலம் என்றே கூறுகிறார். பாருங்களேன், உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணைய கல்லாதவர். உலர் அதாவது உயிரோடு இருக்கிறான், அதான் அதை தவிர்த்து என்பதை தவிர அல்லாஹ் அவனை அதை தவிர்த்து அவனால் வேற எந்த பயனுமே கிடையாது. அவங்க எப்படி பண்ணுவாங்க? கலர் அணைய கல்லாதவர். அந்த கலர் என்பது உப்புத்தன்மை உள்ள நிலம். அந்த உப்புத்தன்மை உள்ள நிலத்துல ஓர்ப்பு நிலம், அந்த ஓர்ப்பு நிலத்துல எந்த விதமான பயிரும் விளையாது. அது மாதிரி அதே போன்று இந்த படிக்காதவன் கூட உலர் என்னும் மாத்திரையார் அவன் உயிரோடு இருக்கிறான், அதை தவிர வேற எந்த பயனுமே கிடையாது. எப்படி அந்த கலர் நிலம் இருந்தும் பயனில்லாமல் இருக்கிறதோ அதுபோல இந்த படிக்காதவர் கூட இருந்தும் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் இருப்பதாக இந்த குறள் வள்ளுவர் சொல்றார். கலர் அணையர் கல்லாதவர். ஆக படிப்பு என்பது படிக்காதவன், படித்தவன் தான் மனுஷன். படிக்காதவன் அவன் மனுஷனே கிடையாது. அவன்
நம்ம யாரு? விலங்கு என்ற பதிவை அடுத்த குறள்ல வள்ளுவர் பதிவிடுறார். நாம அதையெல்லாம் இந்த மீதமுள்ள 5 திருக்குறள் பகுதியும் நாம் அடுத்த பாட வேளையில் நாம் பார்க்கலாம் மாணவர்களே. ஆக திருக்குறள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அறக்கருத்துக்களை சொன்ன நூல். வள்ளுவரை தவிர வேறு எந்த புலவனும் எந்த கவிஞனும் இவ்வளவு சிறந்த கவிஞர் நற்கருத்துக்களை அறக்கருத்துக்களை சொன்னதாக எந்த ஏட்டிலுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு கருத்துக்களை சுருங்க சொல்லி விளக்க வைப்பதிலே வல்லவர் நம்முடைய வள்ளுவர். அதனால்தான் அவையார் அணுவை துளைத்து அதில் 7 கடலை புகுத்தி என்பதாக பதிவிட்டிருக்கிறார். அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள். ஒரு மனுஷன் திரும்பி வாழணும்னா ஒரே ஒரு திருக்குறள் படிச்சா போதும். அவன் நேரிய முறையில் சரியான வாழ்க்கை நடத்தலாம். நீங்கள் கூட தினமும் இப்படிப்பட்ட இந்த விடுமுறை நாட்களில் தினமும் ஒரு குறள் படித்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டு இந்த திருக்குறள் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு மனப்பாட பாடலாகவும் இப்போ நடத்திய பகுதியில் உள்ள 2 வினாக்களையும் நான் நம்முடைய குழுவில் அனுப்புகிறேன். அவற்றை எழுதி இல்லாமல் எழுதிய கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.